நம்ம ஹீரோ ஒரு மிஷனுக்கு போயிருக்கும்போது தெரியாதனமா கன்னி வெடியில காலை வச்சிடுறாரு. இப்போ அவர் காலை எடுத்துட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல வெடிச்சு சிதறிடுவாரு. அதனால காலை எடுக்கவும் முடியாம பக்கத்துல அவருக்கு உதவிக்கும் ஆளே இல்லாம பாலைவனத்துல மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு பரபரப்பான த்ரில்லர் கதையை சொல்லக்கூடிய படம் தான் 2016 ரிலீஸ் ஆன தி மைண்ட். இந்த படத்துடைய முழு கதையை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடக்கூடிய டிஃப்ரெண்டான மூவிஸ் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆர்மி ஆஃபீஸர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் ஒரு மிஷனுக்காக இந்த பாலைவனத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த பாலைவனத்துல ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர் எடுத்து வச்சுட்டு இவங்க ரெடியா நிக்கிறாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு தீவிரவாதி வரப்போறான். ஸோ அவனை கொல்றது தான் இவங்களோட மிஷனே. அதுக்காக தான் இவங்க இந்த பாலைவனத்துக்கே வந்திருக்காங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரெண்டு வண்டி வருது. அந்த காருக்குள்ள தான் அந்த தீவிரவாதியும் வந்துட்டு இருக்கான். ஸோ அவங்க அந்த பாலைவனத்துல அந்த காரை நிப்பாட்டிட்டு கீழே இறங்குறாங்க. ஸோ அவங்க கூட அந்த தீவிரவாதியோட பையனும் இறங்குறான், ஒரு பொண்ணு, அழகான பொண்ணுமே இறங்குறான். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து உடனே அவனை ஷூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு எப்படியாவது ஷூட் பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை சொல்றான். ஆனா ஹீரோவால எய்ம் பண்ணவே முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாதி மேல குறி வச்சா அவங்களுக்கு முன்னாடி அந்த பையனும் பொண்ணும் இருக்காங்க. ஸோ அவங்க மறைக்கிறாங்க. அதனால அவன் எய்ம் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கான், அவனால ஷூட் பண்ண முடியல. ஆனா அதுக்குள்ள கீழே இருக்கிற அந்த தீவிரவாதியோட ஒரு ஆளு பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிறத பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ கீழே இருந்து அவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க, மேல இருந்து இவங்க சுடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் தானே, எப்படி இருந்தாலும் இவங்க தப்பிச்சு ஓடிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தீவிரவாதியும் அவனோட ஃபேமிலியுமே அங்கேருந்து காரில் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த தீவிரவாதியோட ஆட்கள் மட்டும் நம்ம ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவனுங்க ரெண்டு பேரும் ஒரு மலைப்பகுதிக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்க அந்த தீவிரவாதிங்க இங்கே வந்துடுறாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்து ஷூட் பண்ண அவங்களும் இங்கே ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கார் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது, இவங்க கொண்டு வந்துருந்த ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா கீழே உடஞ்சி போயிடுது. ஸோ எந்த ஒரு மேப்புமே கிடையாது. இவங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஒரு பெரிய மணல் புயலே வர ஆரம்பிக்குது. அப்போ இவங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவனுங்க வந்து எங்ககிட்ட இருக்கிற ஜிபிஎஸ் உடஞ்சு போயிடுச்சு, எங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஃபோர்ஸை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே நீங்கள் வந்துருங்க, அங்கே நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து பாலைவனத்திலே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கூட வந்திருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா நயன் பேசிகிட்டே வரான். அது நம்ம ஹீரோக்கு கடுப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சகிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு பறந்து வந்து இவங்க மேலே விழுகுது. அந்த போர்டு எடுத்து பார்த்தா அதில் இங்கு கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கு, கவனம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட இங்கே பாடுறா, நீ சேஃபாக போனோம், கன்னி வெடிலாம் கீழே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனாலுமே அவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் கேட்காம தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு பின்னாடி திரும்பி நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே அவன் நடந்து போனவன் ஒரு கன்னி வெடியில காலை வச்சிடறான். அந்த இடத்துலயே அந்த கன்னி வெடிக்குது. அவனோட கால் ரெண்டுமே துண்டா போய் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் நம்ம ஹீரோவும் ஒரு கன்னி வெடியில காலை வச்சிடறான். பட் அந்த காலை எடுக்காம அவன் சேஃபா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்போ இவன் பார்த்தீங்கன்னா வழியில துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவனையும் காப்பாற்றணும் நம்ம ஹீரோக்கு ஒரு எண்ணம். ஸோ அதனால பேக்ல பெயின் கில்லர் இருக்கு, அதை எடுத்து போட்டுக்கோ, வலி எதுவுமே தெரியாது அப்படின்ற நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ அந்த ஆஃபீஸர், அதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே பேக்ல இருக்க பெயின் கில்லர் எடுத்து போட்டுக்கிறான். ஆனாலுமே வலி தாங்கவே முடியல. அப்போ வந்து அவன் கிட்ட இருக்கிற கண்ணை எடுத்து அவன் தலையில சுட போறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து சுடாதரா, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா கேட்காம அவனை கண்ணை எடுத்து தன்னைத்தானே அவன் சுட்டுக்கிட்டு அந்த இடத்துல செத்து போயிடுறான். நம்ம ஹீரோவுக்கும் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னே தெரியல. ஏன்னா கன்னி வெடியில காலை வச்சுட்டு இருக்கிறது நம்ம ஹீரோவும் தான். ஸோ எடுத்தா அடுத்த நிமிஷமே இவனும் செத்து போயிடுவான். இப்போ என்ன பண்ணுறான், இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறான். ஆனால் அந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கில் இருக்கும். இதை எப்படியாவது எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவன் சூழல் இருக்கிற லேசை மட்டும் கலட்டி அதை வச்சு பக்கத்தில் இருக்க பேக்கை எடுத்துடுறான். ஸோ அதில் ரேடியோ எடுத்துகிட்டு பார்த்தா ரேடியோ உள்ள பேட்டரி இருக்காது. அந்த பேட்டரி அந்த இறந்து போனான்ல இவனோட ஃப்ரெண்டோட பேண்ட் பாக்கெட்டில் இருந்திருக்கும். ஸோ அதை இப்போ அவனால் எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறான், அந்த ரேடியோவில் சோலார் எனர்ஜி இருக்கும். ஸோ அது மூலிமா அந்த ரேடியோவுக்கு வந்து சார்ஜ் ஏற்றிக்கிட்டு இருக்கான். அது சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போது அந்த பேக்கில் இருக்கிற எல்லா பொருளையுமே எடுத்து பார்க்குறான். இதை வச்சு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரேடியோவும் சார்ஜ் ஆகிடுது. அந்த ரேடியோ மூலியமா ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு இங்கே நடந்ததை சொல்கிறான். அவங்க பார்த்தீங்கன்னா நீ அங்கேயே இரு, நாங்கள் வந்து ஆள் அனுப்புகிறோம், ஆனால் அவங்க வந்து சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 58 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் நீ அங்கேயே இருக்கணும், அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தடை நீ பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி வெடி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணியை சொருகணும் அப்படின்னா அவனுக்கு 4 செகண்ட் வந்து சான்ஸ் கிடைக்கும். அந்த டயத்துக்குள்ளே அவன் அங்கேருந்து தப்பிச்சாகணும். அப்படி இல்லைனாலும் அவன் செத்து போயிடுவான். ஏன்னா அந்த 4 செகண்ட் அப்படின்ட்டு கேப்புன்றது ரொம்பவே ரிஸ்க்கு. அவன் அந்த 4 செகண்டுக்குள்ளே அவன் அங்கேருந்து ஓடி வந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஸோ அதனால அவன் அதை பண்ணாமல் என்ன நடந்தாலும் சரி நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கான். அப்போது அவனுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி பின்னாடி ஒரு மணல் புயல் வந்துட்டு இருக்கு.
ஸோ அந்த மணல் புயல்ல கொஞ்சம் அசைஞ்சா கூட போதும் அவன் ஃப்ரெண்டுக்கு வந்த நிலைமை தான் இவனுக்கு வரும். ஸோ அதனால என்ன பண்ணுறான், வாய் கண் எல்லாத்தையுமே துணியால் கட்டிட்டு அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்கான். அந்த மணல் புயலும் வருது, இவன் என்னன்னாலும் அசையாமலே இருக்கான். ஸோ அந்த புயலுமே கடந்து போயிடுது. அதுக்கப்புறமா அவன் முழிச்சு கண்ணை திறந்து பார்க்குறா பாருங்க, அந்த ஃப்ரெண்டோட பாடி பக்கத்தில் கிடக்கு. அதை பார்த்தோன்னே இவன் பயந்து போயிடுறான். சரி இருக்கட்டும், எப்படியோ நமக்கு பேட்டரி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தா, பேட்டரி கிடைச்சி என்ன பிரயோஜனம், அவன் பக்கத்தில் இருந்த பேகு ரொம்ப தூரமாக போய் கிடக்கு, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் அவன் கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் அந்த தண்ணியுமே குடிச்சு முடிச்சிடறான். இதுக்கப்புறம் அவனால் சர்வைவே பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுது. ஸோ அதனால கண் எடுத்து இவனே ஷூட் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த நேரம் கடவுளே வந்த மாதிரி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக நடந்து போகிறாரு. அவரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ என்னை காப்பாத்துங்க, இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கையை காட்டி கூப்பிடுறான். அவனுமே பக்கத்தில் வரான். ஆனால் அவனுக்கு இவன் பேசுறது ஒன்றுமே புரியல. நான் அந்த மாதிரி கண்ணி வீட்டில் காலை வச்சுட்டேன்டா, ஸோ எனக்கு தண்ணி கிடைச்சா கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அரபிக் மொழி தான் தெரியும் போல. கால் தானே வச்சிருக்க, நீ வர வேண்டியதானே, ஏன் அங்கே நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அடே கண்ணி வெடியில் வச்சிருக்காண்டா, நீ எனக்கு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்கிட்ட இருக்க பாட்டில் கொடுக்குறாரு. அவருமே அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆனால் போனவர் திரும்ப வரவே இல்லை. என்னடா இது அப்படின்ட்டு அவரு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, தண்ணிக்கு பதிலாக இப்போ நம்ம யூரினே நம்ம குடிச்சிடலாம் அப்படின்ற நிலைமைக்கு போயிடுறாரு. ஆனால் அந்த நேரம் அந்த பக்கமாக ஒரு சின்ன பொண்ணு ஓடி வரா. அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷம். வாமா மெதுவா வாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பொண்ணு இவர் பக்கத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணியை கொடுக்குது. இதை குடிச்சிட்டு உங்கள் அப்பா தான் ஒன்று அனுப்புகிறாரா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு எந்த உதலுமே சொல்லலை. சரி பக்கத்தில் இருக்க அந்த பேக்கை மட்டும் எடுத்து கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே கேட்காம அங்கேருந்து ஓடி போயிடுது. இப்போ அப்படியே அன்னைக்கு ராத்திரியும் ஆகுது. பாலைவனத்தில் பகலில் எவ்வளோ வெயில் இருக்குமோ அதே அளவுக்கு இரவில் பார்த்தீங்கன்னா பனியுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால பக்கத்தில் நெருப்பை மூட்டிட்டு அவர் குளிர்காஞ்சிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனத்தில் இருக்கிற ஓநாய்கள்லாம் நம்ம ஹீரோ பக்கத்தில் வருது. நம்ம ஹீரோ கிட்ட தான் ஸ்னைப்பர் இருக்குல்ல, அதை வச்சு கண்ணா பின்னாலும் சுட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த ஓநாய்கள் எல்லாமே இறந்து போன அவரோட ஃப்ரெண்டோட பாடியை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுது. அப்படியே அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு போனார்ல, அவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு. அவன் மறுபடியும் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ ஏன்டா நேற்றும் அங்கே தான் நின்றுட்டு இருந்த, இன்னைக்கும் அங்கே தான் நின்றுட்டு இருக்க, எந்திரிச்சு வாடா, ஒரு காலை எடுத்து வை, வாழ்க்கையில முன்னோக்கி காலை வச்சா மட்டும்தான் அடுத்த படி ஏற முடியும் அப்படின்ற மாதிரிலாம் தத்துவம்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஏன்டா கடுப்பேத்துற, நானே கண்ணி வீடியில காலை வச்சுட்டு எடுக்க முடியாம இருக்கிறேன் அப்படின்னு கதறிட்டு இருக்கான். சரிவா, நீ எப்படா கண்ணி வெடி இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எதுக்கு அப்படி தெரிஞ்சுட்டு நடந்துட்டு இருக்கேன், குத்துமடிப்பா தான் நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஆளு சொல்றான். சரி ஓகே, அந்த பேக் மட்டும் எடுத்து கொடுன்னு சொல்ல அவனுமே அந்த பேக் எடுத்து கொடுக்குறான். அப்புறம் மறுபடியும் தத்துவம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அதே மாதிரி அடுத்த நாள் நைட் ஆகுது. அதே மாதிரியே அந்த ஓநாய்கள் எல்லாமே நம்ம ஹீரோவை சுத்து போட்டுருதுங்க. அது கடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் ஷூட் பண்ணுறான். ஆனாலுமே சில ஓநாய்கள் நம்ம ஹீரோவை கடிச்சு வச்சுட்டு போயிடுது. அடுத்த நாள் காலையில் வெடியுது பாருங்க. நம்ம ஹீரோவால் சுத்தமாக முடியல. ஹையர் ஆஃபீஸர்ஸ் கான்டாக்ட் பண்ணுறாங்க. உன் இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் வரதுக்கு 17 மணி நேரம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோவால் தாங்க முடியல. சரி ஓகே, நான் இதுக்கப்புறம் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இறுதி வார்த்தைகளை சொல்லிட்டு அந்த ரேடியோவை கட் பண்ணிடுறாரு. இப்போ இந்த காலை எடுத்து நம்ம செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. காலையும் எடுக்க போறாரு. ஆனா அந்த நேரம் நம்ம ஹீரோட கால் மேல இன்னொரு கால் படுது. அது வேற யாரும் இல்ல, அந்த ஆளு தான் தத்துவம் பேசினார்ல, அவர் தான் இங்க நம்ம ஹீரோட காதுல ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் இங்கே இருக்கிற கன்னி வெடி எல்லாத்தையுமே சேஃபாக எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்றுருவேன், அதை தான் வேலையாக பார்த்துட்டு இருப்பேன். பட் இதே கன்னி வெடியால் தான் என்னோட காலுமே போச்சு, என்னோட ஒரு பொண்ணோட உயிருமே போச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்புறம் அவனோட பொண்ணாக ஒரு பொண்ணு தண்ணி கொடுத்துருக்கோம்ல, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட இலூஷன் தான். அந்த தண்ணியை கொடுத்தது வேற யாரும் இல்லை, இந்த ஆளு தான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தான் அந்த ஆளோட பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆளுமே அதெல்லாம் பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு அதிகமான இலூஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இலூஷனாக வருது. அண்ட் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டது இது எல்லாமே இருக்கான். அவனோட ஃப்ரெண்டுமே இலூஷனாக இருக்கான். இங்கே பாடுறா, உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டே நீயே ஒரு இலூஷன், நீ போடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் உண்மையிலேயே நம்ம ஹீரோ காப்பாற்றுறதுக்காக அங்கே ஆள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இவன் இங்கே இருக்கான்றதை தெரியப்படுத்தணும்ல, ரேடியோ மூலியமாக பேசி பார்க்குறான். ஆனால் ரேடியோவில் கட் ஆயிடுச்சு. சரின்ட்டு பக்கத்தில் ஃப்ளார் கன் இருக்கும், அது மூலியமாக ஷூட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ண போகிறான். ஆனால் அந்த நேரம் நம்ம ஹீரோ மேலே ஒரு குண்டு பாயுது. யாருன்னு பார்த்தா பின்னாடி அந்த டெரரிஸ்ட் இருந்தானுங்கல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் துரத்திட்டு வந்திருப்பாங்களே, அதுல 2 ஆட்கள் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ சுடுறானுங்க. நம்ம ஹீரோவும் சும்மா இல்லை, அவன் கையில் இருக்கிற ஹேண்ட் கன் எடுத்து அவங்க 2 பேருமே சுட ஆரம்பிக்கிறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கண்ணு முன்னாடி போகிறாங்க. அப்போ அவன் அந்த 2 பேருமே போட்டு தள்ளிடுறான். ஸோ இப்போ அவன் கையில் இருந்த அந்த ஃப்ளார் கன்னுமே தூரமாக போய் விழுந்துருது. அந்த ஃப்ளார் கன்னை எப்படியாவது அவன் எடுத்தாகணுன்ற மாதிரி நினைக்கிறான். ஸோ அதனால என்ன பண்ணுறான், அவன் காலை எடுத்து வச்சிடலாம். காலை எடுத்து வச்சா ஒரு கால் தான் போகும், நம்ம உயிராட தப்பிக்கணும்ல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒரு காலை எடுத்து வைக்கிறான். இப்போதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட், நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அவன் காலை எடுத்து வைக்கிறான், ஆனால் கண்ணி வெடிக்கவே இல்லை. என்னடான்னு பார்த்தா அதை திறந்து பார்க்குறான், அது ஒரு பெட்டி. அந்த பெட்டிக்குள்ளே இவன் வச்சிருந்த மாதிரியே ஒரு சோல்ஜர் பொம்மை இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அவனுக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. அந்த இடத்துல சிரித்து உருண்டு பிறல்றான்.
சரி ஓகே எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ளேர் கன்னையும் எடுத்து மேலே நோக்கி ஷூட் பண்ணுறான். அப்படியே அந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த ட்விஸ்ட்டை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா எப்படிடா இவன் தப்பிப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு த்ரில்லர் மூட்லேயே இந்த படத்தை கொண்டு போயிருந்திருப்பாங்க. பட் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு நம்மளே வந்து கதி கலங்க விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இது மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கை போற போக்கிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடியே கால் எடுத்து வச்சிருந்தான் அப்படின்னா அவன் உயிரோடயே தான் இருந்திருப்பான். இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டான். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்மளோட கோலை நோக்கி ஓட ஆரம்பிப்போம். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி பல கண்ணி வெடிகள் வரலாம். அதுக்காக அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடாம அதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ பண்ண அதே தப்பு பண்ணாம அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி போக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு வேற லெவல் மூவில வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.